திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வடசென்னை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தயாநிதி வீராசாமியை விரட்டி அடித்த காணொளி இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எதற்காக, என்ன காரணம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக சென்னை, தூத்துக்குடி, நெல்லை போன்ற பகுதிகளில் கனமழையின் காரணமாக வெள்ளம் சூழ்ந்தது. அப்பொழுது வடசென்னையின் எம்பியாக இருந்தவர் தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தயாநிதி வீராசாமி அவர்கள்தான். கனமழையின் பொழுது எந்த ஒரு உதவியும் செய்யாத திமுகவின் எம்பி மீண்டும் திமுகவின் தலைமை அதே இடத்தில் மீண்டும் தயாநிதி வீராசாமிக்கு மீண்டும் வாய்ப்பு அளித்ததுதான் தற்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. பிரச்சாரத்திற்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதே செருப்பை எடுத்து வீசிய காட்சிகளும் இணையதளங்களில் நாம் பார்த்திருப்போம். திமுகவினர்கள் பணத்தை கொடுத்து கொண்டு ஓட்டுக்களை பெற்றுவிடலாம் என்று கடந்த தேர்தலை போல் நினைத்து விட்டார்கள். மக்கள் முன்னை விட தற்பொழுது புத்திசாலியாக மாறிவிட்டார்கள். ஏனென்றால் இணையதள வசதிகள் அனைத்தும் முன்பை விட தற்பொழுது அதிகமாகிவிட்டது. திமுக என்பது யார், திமுகவின் வளர்ச்சிக்காக யாரெல்லாம் செயல்படுகிறார்கள், போதை மருந்து கடத்தல், கள்ளச்சாராயம், மக்களிடையே ஏமாற்றும் விதமாக ஸ்டாலின் அவர்களின் வாக்குறுதிகள் அனைத்தையுமே தற்பொழுது ஒன்றுவிடாமல் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்களை விமர்சனமும் செய்துள்ளார். அதாவது, அண்மையில் கனமழை செய்த பொழுது முதல்வர் உள்ளிட்ட அனைவரும் களத்தில் இருந்தும் தமிழகத்தில் புயல் வெள்ள பேரிடங்காலங்களில் பிரதமர் வரவும் இல்லை, ஒரு பைசா கூட நிதியும் தரவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் தட்டி கேட்கவில்லை. 800 வரை மெட்ரோ ரயில் நீட்டிக்கப்படும், துறைமுகம் தொகுதிகளில் துணை மின் நிலையம் அமைக்கப்படும், வில்லிவாக்கத்தில் புதிய பன்னோக்கு மருத்துவமனை கட்டப்படும், விடுவிக்கப்பட்ட இடங்களில் மழைநீர் வடிகால் அமைக்கப்படும், வீட்டு மனை பட்டாவும் வழங்கப்படும் என்று பிரச்சாரம் செய்தார். ஆனால் 3 ஆண்டுகால ஆட்சியில் திமுக என்ன செய்தது என்பதை தான் மக்கள் கேள்விகளாக எழுப்பியுள்ளனர். 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவார்கள் என்றும் கூறினார்கள். மகளிர் பணம் கொடுப்பதாக கூறினார்கள். பள்ளி குழந்தைகளுக்கு உணவுகள் சரியாக இன்று வரை வழங்கவில்லை. காலை உணவு திட்டம் என்று கூறிவிட்டு அதிலும் பல கோடி ஊழலையும் செய்து வருகிறது திமுக என்று வட சென்னையில் உள்ளே வர முடியாத அளவிற்கு மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்து விட்டார்கள். திமுகவின் தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவின் தோல்வி மக்கள் மத்தியில் தற்பொழுது பேசும் பொருளாக மாறிவிட்டது. வட சென்னையாக இருக்கட்டும், தென் சென்னையாக இருக்கட்டும், ஏன் மத்திய சென்னை கலாநிதி மாறனாக இருக்கட்டும், அனைவரும் 2வது முறையாகத்தான் வேட்பாளராக அதே தொகுதியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூண்டோடு ஒரே நேரத்தில் அனைவரும் தோல்வியை தழுவது திமுகவினர்களுக்கு மரண அடியாக விடும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். திமுகவின் முதல்வரே பிரச்சாரத்திற்கு வந்தாலும் வீராசாமிக்கு ஓட்டு கிடையாது, தயாநிதி ஓட்டு கிடையாது, தென் சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு ஓட்டு கிடையாது, மத்திய சென்னையில் ஓட்டு கிடையாது என்பதற்கேற்பதான் தற்பொழுது மக்கள் எதிர்ப்புகளையும் தெரிவித்துள்ளனர்.